ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா கேரளாவில் இருக்கிறோம். கேரளாவில் வர்க்கலா பீச்சில் இருக்கிறோம். வர்க்கலா பீச்சில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ் வில்லேஜ் அட்வென்ச்சர்ஸ் அந்த ஏரியா வந்துடும். நம்ம அங்கே தான் இன்றைக்கி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஏகப்பட்ட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து கண்ட்ரி போட் சஃபாரி பண்ணலாம், அப்புறம் கயாக்கிங், அது தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் போட் சஃபாரி, இன்னும் வந்து நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. வாட்டர் சைக்கிள், அப்புறம் வாட்டர் ரோலர், அக்வா ஜார்பிங், இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நம்ம உள்ளே போகும்போது வந்து அதோடைய நேச்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இங்கே பர்கெயின் பண்ணி கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அதிகமான அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். பேஸ்ட் அப்பான் த சீசன். ஆக்சுவலாக சீசன் வந்து கம்மியாக இருக்க டயத்தில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே போய் பர்கெயின் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணலாம். நாங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 5 மெம்பர்ஸ் ட்ராவல் பண்ணோம். அரௌண்டு 2000 ருபீஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு கண்ட்ரி போட் சஃபாரிக்கு. கண்ட்ரி போட் சஃபாரியில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே வேறு லெவலாக இருந்தது. ஒரு ஆள் வந்து ட்ரைவ் பண்ணி போவாங்க. அது மூங்கில் குச்சி மாதிரி இருக்கும். அதை வந்து தண்ணியில் இது பண்ணி நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் எல்லாமே அவரோட ஹெல்ப்பில் தான் நம்ம போவோம். போகும்போது வந்து அதை இயற்கையை பார்த்து ரசிப்பதற்கே ரொம்பவே அருமையாக இருக்கும். இயற்கையை ரசிப்பவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஏரியா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் நம்ம ஃபேமிலியாக போனோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடையும் நம்ம போகலாம். இதோட ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 hours to 2 hours ட்ராவலிங் டைம். போகிற வழியில் வந்து நம்ம இந்த சதுப்புநில காடுகள், இதுதான் வந்து ஏரியா வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போவோம். இதை க்ராஸ் பண்ணி போகும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். 2 பக்கம் மரங்கள், அந்த மரத்துக்கு நடுவில் வந்து இந்த கண்ட்ரி போட் வந்து போகும். அந்த மேலே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குச்சிகள் வந்து நம்மளை நெருங்குவது போல் இருக்கும். அது பார்க்கவே ரொம்பவே அருமையாக இருக்கும். செம லொக்கேஷன் இது. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்.
அந்த மூங்கில் காடுகளை சுற்றி வரும்போது ரொம்பவே அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அங்கே வந்து செம்மீன் இதெல்லாம் வந்து வளர்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த சதுப்பு நில காடுகள் வந்து ஆக்சிஜன் லெவலில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதை சுற்றி வந்த உடனே ஒரு இடத்துல வந்து நம்மளை குளிக்க அலோவ் பண்ணுவாங்க. நம்ம போகும்போது வந்து ஏகப்பட்ட பேர் வந்து கண்ட்ரி போட்லேயும் அப்புறம் வந்து அந்த கயாக்கிங் அதுலேயும் வந்து வந்திருந்தாங்க. ஃபேமிலியாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. நம்ம அந்த மாதிரி போகும்போது ஒரு பயமே தெரியலை. நம்ம தேவைன்னா அந்த இடத்துல நம்ம வந்து குளிச்சுக்கலாம். அது வந்து ரொம்பவே ஆழம் கிடையாது. எல்லாருமே வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. வில்லேஜோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரவூர் பக்கத்தில் நெடுங்குளம்ங்கிற வில்லேஜ் வரும். அது பக்கத்தில் தான் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஏகப்பட்ட கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு கேரளா போகணும், அதுவும் வர்க்கலா போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்தையும் உங்களோட டியூ லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி வந்து வர்க்கலா வந்து ரொம்ப டைம் போயிருக்கிறேன். ஆனால் இந்த பிளேஸ்க்கு வந்து போனதில்லை. வர்க்கலாவில் பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் வந்து நியர்பை என்னென்ன டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து தான் நம்ம வந்து இங்கே ட்ராவல் பண்ணோம். நண்பர்களே, உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.